இப்ப 6 நிலைகள் சிலாரூபத்தை பத்தி சொல்லியிருக்கோம். 1 கற்சிலை, 2 பஞ்சலோக சிலை. கற்சிலை கற்ப கிரகத்துக்குள்ள இருக்கும் கோயில். அதுக்கு என்ன பவருங்கிறத சொல்லியிருக்கோம். நம்ம போனா நம்மளோட வேண்டுதல வாங்கிக்கும். அதுக்கு அந்த பவர் 4 வட்டத்துல செய்யும். அதனால்தான் கோயில்ல கல் ரூபமா தெய்வங்களை பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுக்குள்ள பஞ்சபூதங்களும் இருக்கும். சில இடத்துல பாருங்க பாறையை உடைச்சா ஜனம் வரும், சில இடத்துல பாருங்க பாறையை உடைச்சா தேரை வரும். இது தவளக்கா. அந்த பாறையை உடைச்சிங்கன்னா மாவானா மணல் ஆகிடும். அதுல தண்ணி விட்டு பசஞ்சோம்னா நின்னுக்கும். ஒரு சட்டியை கவுத்து அது மேல தட்டினா நின்னுக்கும். சட்டிக்கு மேல உள்ள கவர் ஆகாயம், நம்ம சிரஸ் ஆகாயம். பஞ்சலோகத்துக்கு என்ன பவர்னு கேட்டா, சாமியை நம்பினவனையும் நம்பாதவனையும் வீதி விழா வந்து பார்க்கும். அப்ப அவனோடதெல்லாம் தான் வாங்கிக்கும், தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கொடுக்கும். அடுத்ததா நிலை நவபாஷான நிலை. இது போகரால சித்தரால செய்யக்கூடியது. தானே நவபாஷாணமா நிற்கிறது திருப்பதி சீனிவாசன், 4வது நிலை. 5வது சுயம்பா வர்றது, தன்னால வர்றது. மனுஷனையே நம்புறது இல்லை தெய்வங்கள். கல்லா வரும், மரத்துக்குள்ள வரும், அதனோட பிம்பங்களை பதிக்கும். அடுத்து தெய்வங்களே ஆகாசத்து மார்க்கமா சிலையா இறங்கி வந்து பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கு. அதுதான் நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கம். சூரிய வம்சத்தை ராஜாவால பூஜை பண்ண இடம் தான் அது. நீ இப்படியே வரணும்னாரு வைகுந்தத்திலிருந்து அப்படியே வந்தாரு. அதனுக்கு ஒரு ஆசை, நம்ம இனத்தவங்களே செய்யணும். அப்பவே ஜாதி பிரச்சனை வந்துடும். இந்த மனுஷன் எதை ஒன்னாலும் திறக்காது இருப்பான், வாயை திறக்காமையே இருக்கவே மாட்டான், துண்டே இருக்கணும். திறனா அடுத்த ஓட்டை திறந்துருச்சு. வாயை திறந்த உடனே மேல் ஓட்டை, கீழ் ஓட்டை ஆசனம். அவர் விக்கிரகமா வரும்போது சொன்னாரு, இது எங்கேயுமே கீழே வைக்கப்படாதுன்னு. கீழே வச்ச இடம்னா இன்னைக்கு ஸ்ரீரங்கம். இப்படி 6 நிலைகள்ல தெய்வங்கள். விரும்பினவனுக்கும் தெய்வம் உண்டு, சாமியை இல்லைன்னு சொல்றவனுக்கும் தெய்வம் உண்டு. அதை சொல்றதுக்கு உரிமை, செயல், பொருள், ஆவி, அங்கம் கொடுத்தது தெய்வம். அதை பொறுத்து கேட்டுட்டு இருக்கிறதும் தெய்வம். இப்ப இந்த மாதிரி தெய்வத்தை எதன் மூலியமா நம்ம கொண்டு வர்றது? அதுக்கு பிரத்யேகமான ஆயுதம் மனம். எது? மனம்னா பெரிய ஆயுதம். அந்த மனதை கூட பாருங்க, இறைவன் தன்வசமா வச்சுக்கல. உனக்கு ஒரு உடம்பை படைச்சு அந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களை வச்சு அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு 9 ஓட்டையை உண்டு பண்ணி அந்த 9 ஓட்டைக்கு மேல ஒரு மூளைங்கிற பாகத்தை வச்சு நினைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து 1 கோடி நரம்பு மண்டலத்தை கொடுத்து 6 லட்சம் இணைப்புகளை கொடுத்து சிந்திக்கிற செயலை மனசுக்கு கொடுத்து மனசோட பஞ்சபூதங்கள் அடங்காம பஞ்சபூதங்களோட மனம் அடங்காம இருக்கு. மனம் என்னைக்கு பஞ்சபூதங்களோட ஒன்றும்னு கேட்டா, 5 புலன்கள் வேலை செய்யாத போது, மரணம் அப்படிங்கறத ஒண்ணு சம்பவிக்கிற போது, நாங்க வந்த வீட்டுக்கு வெள்ளையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டோம், அதுலயே குடியிருந்துட்டோம், நாளாயிடுத்து, மனமான உன்னோட தேர்ல ஏறி நாங்க ஆகாச மார்க்கமா ஆவிங்கிற போர்வையில பறந்து போறோம்னு போடுவோம். மனம் பஞ்சபூதங்கள் 9 ஓட்டைகள் மனதோட ஒன்றுற போதுதான் மரணம் சம்பவிக்கிறது. ஒரு சுலோகத்துல சொல்லுவாங்க, யுகே யுகே. இது பல யுகங்களா நடந்து வருது. அதுல இருந்து யுகங்களில் பல தாண்டிட்டோம். அந்த சர்க்குலேஷன் பல முறை வந்துருச்சு. அந்த சர்க்கிள் பல முறை சுத்தி வந்துருத்து, பல 1000 முறை சுத்தி வந்துருத்து, பல கோடி முறை சுத்தி வந்துருத்துன்னு பொருள். 42 லட்சமா சொல்றேன், 43 லட்சமே ஒரு வைப்போம். 4 யுகங்களையும் சேர்த்தா அது பல 1000 முறை சுத்தி வந்துருக்கு. எப்படி 12 மாசம் சுத்தி வந்தா 1 வருஷம், அந்த மாதிரி எப்படி அந்த மாசங்கள் சுழண்டு வருதோ அதே மாதிரி யுக தர்மங்கள் சுழண்டு வந்திருக்கு. கிருஷ்ணன் வாயிலே சொல்லிட்டார், யுகே யுகே தர்மம் போற போது அதர்மம் வர்ற போது அந்தந்த யுகங்கள்ல நான் பிறப்பேன். அதுக்கு மூல காரணம் மனம்.
இந்த மனதை வச்சுதான் பிடிக்கும். மனதை வச்சு எப்படி பிடிக்கிறதுனா வாக்கு, வாக்கு பேசக்கூடிய சொல். வாக்குங்கிறது நம்ம நாக்கு அசைய, அதுல காற்று சேர சத்தமா வருது. இந்த சத்தத்துக்கு பேரு தான் துனி, வைப்ரேஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்டுன்னு சொல்றோமே, நிலநடுக்கம் வந்தது கூட சிலர் தெரியாமையே தூங்குவான். என்னடி காலையில ஜன்னல காணா, ராத்திரி நிலநடுக்கம் வந்துடுங்க, பொய் சொல்ற, உடனே நல்ல வார்த்தையே வராது வீட்டுக்கான வாயில. பாருங்க எதிர் வீடு தடமட்டமா இருக்கு, நிலநடுக்கம் வந்ததான். எல்லாத்தையும் மறந்து இருக்கிற நேரம் தூக்கம். உட்காந்துக்கிட்டே மூளை வேலை செய்யாது இருக்கிறது கூட ஒரு விதத்துல தூக்கம். எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கிறதே ஒரு விதத்துல துரிதமான தூக்கம். இவ்வளவுக்கும் மூல காரணம் எதுன்னு கேட்டா மனம். வாக்காவும் ஒலி சத்தமாவும் நம்ம மனசை வேலை செய்ய விடும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது மொழி. மொழி, ஒரு தேசத்துக்கு ஒரு மொழி, ஒரு மாகாணத்துக்கு ஒரு மொழி. இறைவன் ஒண்ணு. ஹரித்வார்ல எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயம் தான், இந்த பக்கம் வந்து சீனிவாசன் எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயம் தான், நீங்க எங்க எடுத்துட்டீங்களாலும் அந்த விஷயம் தான். அமெரிக்காவில் கோயில் கட்டு பிரதிஷ்டை பண்ணாலும் அங்கேயும் அந்த விஷயம் தான். இது எப்படி டிவைட் அண்ட் சப்டிவைட் ஆறாருன்னு கேட்டா மொழி முதலா. மொழிதான் காரணம். அந்த மொழிக்கு ஆதாரணமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா எழுத்து. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீ எந்த மொழியில கும்பிட்டாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மனிதர்களுக்கு பலவிதமான எழுத்துகள், பலவிதமான மொழி அசைவுகள், பலவிதமான இனங்கள் இல்லைங்களா? நம்ம மொழியால, நம்ம உடலை கொண்டு, நம்ம பஞ்சபூதங்களை கொண்டு, நம்மளோட 9 ஓட்டைகளை கொண்டு, நம்ம மூளை மூலியமா நம்ம இறைவனை நினைக்கிறோம். அதுக்கு மறுமொழி தேவையில்லை. நீர் எந்த மொழியில நினைக்கிறதோ அந்த மொழியிலிருந்து அவரோட பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார். அப்ப டிரான்ஸ்லேஷன் கூட அந்த காலத்துல இருந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன் கரெக்டான அர்த்தம் மொழிபெயர்ப்பு. அவரோட பாஷைக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார். அது என்ன பாஷைன்னு கேட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட். எது? சமஸ்கிருதம். இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இவன் சான்ஸ்கிரிட்லயே 108 வரியில 4 வரி தான் சொல்லுவான். அச்சுதாய நம, கஜகர்ணாய நம. மற்றதெல்லாம் விட்டுட்டு கற்பூரத்தை ஏற்றி அந்த சாமி மூஞ்சில கொண்டு போய் காட்டி அது பயந்து போய் அந்த பயத்துல வெளியில் இருக்கிறவன் தட்டுல காசு போட்டுருவான். தெய்வத்தோட பேரு வர்ணனையின் மூலியமா 108, 1008, 1,08 கோடி அர்ச்சனை. 1008, 1001, 108, 1,08, 1,01, கோடி ஒண்ணுன்னு சொல்றோமோ. இக்கோடியிலிருந்து பாத்தீங்கன்னா அது கோடி, அக்கோடியிலிருந்து பாத்தீங்கன்னா இது கோடி, 2 கோடி கோடி இல்லைங்களா? இந்த அவரோட பேரை அவங்க பாஷையிலேயே சொல்றோம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. எது? ஆமா. இப்ப நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க, என்ன தற்செயலா நீங்க அமெரிக்காவில் பாக்குறீங்க, இங்க கூட வந்து மாட்டின்றது எத்தையாவது ஒண்ணு சொல்லி பிராணத்தை வாங்குமே, உடனே அடுத்த பிளாட் பார்த்துக்கு நீங்க ஓடி போயிடுவீங்க. அங்க பெடஸ்ட்ரைன் கிராசிங்னு இருக்கும், நடந்து போறவங்க கிராஸ் பண்ற இடம்னு அர்த்தம். நீங்க குறுக்க நடுக்க பூந்து அந்த பக்கம் போயிடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கமா வந்து அடுத்த பிளாட்பாரத்துல பிடிப்பேன். வந்துட்டாரே, வந்துட்டார். நேருக்கு நேரா சந்திக்கிற போது நமக்குள்ள மொழி இணைப்பு. நீங்க உடனே சொல்லுவீங்க, அமெரிக்கா விட்டு நீங்க இந்தியாவுக்கு போய் தமிழ்நாடுக்கு போனீங்கன்னா இங்க ரொம்ப ஊருக்கா கஷ்டமா இருக்கு. எங்க
இந்த பிக்கிள்ஸ் கஷ்டமா இருக்குங்க. மாங்காய் ஊருக்கா நிறைய போட்டு வைக்க சொல்லி எங்க ஆத்துக்காரி கிட்ட. அந்த நினைவை எந்த மொழியில சொன்னீங்க? தாய்மொழியில சொன்னீங்க. நீங்களும் தமிழ், நானும் தமிழ். இதை சொல்லிட்டுமே என்ன சும்மா விட மாட்டீங்க. நீங்க அமெரிக்காவில் வந்திருக்கீங்க, மனசுல சனி வந்துருக்குன்னு நினைப்பீங்க. இங்கே இட்லி எல்லாம் கிடைக்காது. அடுத்த 200 கிலோமீட்டருக்கு போனாதான் இட்லி கிடைக்கும். வாங்க வாங்கி தரேன். நீங்க நம்மளை எதுல இணைச்சது? ஒரு மொழியில இணைச்சது. 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு கவனமா ஊர்க்கா பத்தி சொல்றடா, மறந்துடாதீங்க. அப்படியே எங்க சம்சாரத்தை கேட்டதா சொல்லுங்க. எடுத்த உடனே சம்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. அதனால அதுக்கு பேஸ் இது ஊர்க்காய். நீங்க போச்ச வந்து பாருங்க என்ன அப்படின்னா 2 நாளைக்கு மேல நீங்க தங்காதே, அடுத்த வீட்டுக்கு போன பொருள். நீங்க போச்ச என்ன வந்து பாருங்க. இப்ப ஒரு மொழியில் இருக்கிறவங்க வேண்டான்னு போனா கூட பேசும்போது ஒரு மனசுக்கு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா உங்க வீட்டு சப்ஜெக்ட ஒரு மொழிக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க, அங்க போய் அப்படியே சேரும். சொல்றவர் உங்க வீட்டுக்காரர் என்னமா கவனிச்சாரு தெரியுமா? அவர் கவனிச்சது இவனுக்கு தெரியாது, ஊருக்காவுக்கோசம் தான் கவனிச்சாரு. 4 இட்லி 2 வடை வாங்கி கொடுத்தாரு. இவன் கப்புன்னு இந்தியாவே நல்லா எழுதிடுவான். இந்தியாவில் ஒன்றும் சுகம் இல்லைங்க. அங்க அவ்வளவு நல்லா இட்லி போடுறான். யாரு போடுறது அந்த இட்லிய? இந்தியன்ஸ். அமெரிக்கா பாஷையில் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்தியன் கேக். வாட் இஸ் தட் கால்டு? இந்தியன் கேக்குன்னா தமிழ்நாட்டு இட்லின்னு அர்த்தம். அது தமிழ்நாட்டில் ஸ்பெஷலைஸ்டு காஞ்சிபுரம். அப்ப மொழி அணைச்சு கொடுத்தோம். இப்ப இந்த மெசேஜை வாங்கிட்டு அடுத்த முறை வரும்போது கையோட ஊருக்கா நானே கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்ன நினைப்பீங்க? என் நாட்டுக்காரி போட்டு கொடுத்தாளா? நான் போய் சொன்னேனுங்க, ஊருக்காவே ரெடியா பண்ணி வச்சிருந்தாங்க, இன்னும் ஒரு வாரத்துல நான் அமெரிக்காவுக்கு வர்றதா சொன்னேன், கையோட கொடுத்துட்டான். நீங்க நினைப்பீங்க நம்ம ஊருக்காவுக்கோசரம் இவனுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்தான், அந்த 2 இட்லி இங்க திறமைசாலி, அதுல எஸ் எடுத்துட்டா கொலையாளி. ஸ்கில்டு பர்சனுங்க. எஸ் எடுத்துட்டா அற்புதமான அர்த்தம் மாறிடுங்க. இப்போ மொழி தான் இணைப்பு.
மந்திரங்களை சான்ஸ்கிரிட்ல சொல்ற போது எங்க போய் சேருது? பகவான் இடத்துல போய் சேருது. நீங்க ரொம்ப அசிங்கமா இருந்து கூட உங்க மொழியில நீங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா அடுத்த முறை போகும்போது அவன் முடியெல்லாம் சுரட்டையாயிடும். அதே மாதிரி தெய்வத்தை வர்ணனைன்னு பேரு. எது? தெய்வம் கூட வர்ணனை பண்ணியிருக்கு. நம்மளெல்லாம் அதுதான் வர்ணனை பண்ணுது. நீங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க, கெட்டு போகாதீங்க, என்ன தோத்திரம் பண்ணுங்க, என்னிடத்துல நான் உங்களை சேர்த்துட்டேன். கிருஷ்ணன் ராதையை பார்த்து வர்ணனம் பண்றார். உலகத்தில் இருக்கிற அழிஞ்சு போன பொருளுக்கெல்லாம் நீ மனசை வைக்காதடிய ராதே, என் மேல மனசை வச்சுக்கோ. உன் மேல மனசை வைக்க முடியாது, பாரிஜாத்த மலர் எனக்கு ஓணும்னு கோச்சுக்கிறான். யாரு? ராதே. அப்பதான் சொல்றார், ராதே நீ கோச்சுக்காதே. அது அவங்க மொழியில சொல்றாரு. வர்ணனைன்னு பேரு இருக்கு. காமெண்ட்ரியா? கிரிக்கெட்ல சொல்லல, இந்தியா தோத்து போற நேரமா பார்த்து நிறைய நேரம் சொல்லுவாங்க. லாஸ்ட் பால் பாகிஸ்தான் ஜெயிக்கும் தெரியும், காட்டாதையாத சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரியா வர்ணனை இந்த மொழி மூலியமா சமஸ்கிருத மூலியமா வர்ணனை பண்ணச்சே தெய்வத்து இடத்துக்கு நேரா போடும். அப்படி நேரா போகும்போது என்ன பண்றதுன்னு கேட்டா, லௌகீகத்துக்கு தேவையானதை கையில கொடுத்துட்டோ எந்த மொழி மூலியமா, ஓசை மூலியமா, வைப்ரேஷன் மூலியமா, சவுண்டு மூலியமா நீ பகவானை தொழுதையோ அவர் அந்த மூளையை கலறி விடுறார். கலறி விடுற போது மனம் ஏகாந்தமா நிக்குது. மனம் ஏகாந்தமா நிக்கிற போது தெய்வீக தரிசனம் கிடைக்கிறது. இதுக்கு என்ன ஒரு ஆயுதம், முக்கியமான ஆயுதம்? மனசு. அதனாலதான் இந்து கல்ச்சர் லாவுல உருவ வழிபாடுன்னு வச்சிருக்காங்க. உருவ வழிபாடுன்னு ஏன் வச்சாங்க? நீ இருக்கையா இல்லையான்றதை இந்து கேட்டுடுவான். ஏன்னா இது வாழ்ந்தது ரிஷிபாவம், இது வாழ்றது யோக பாவம், இது வாழ்றது குரு பாகம், இது வாழ்றது பகவான் பாவம், பகவான் பாகம். பகவான் ரிஷி, யோகி, மகான், மக ரிஷி, இத்தனை பேர் வாழக்கூடிய இடம். ஒரு கேள்வி கேட்டான்னா நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கணும்ன்றனால ஆரம்பத்துல உருவ வழிபாட கொண்டு வந்துட்டாங்க. நானும் உருவமா இருக்கிறேன், நீயும் உருவமா இருக்கிறேன். அர்ஜுனனுக்கும் உருவம் உண்டு, கிருஷ்ணனுக்கும் உருவம் உண்டு. அது சேர்க்கிறது எதுலன்னா மனதை கொண்டு, சேர்க்கிறது எதுலன்னா பகவத்கீதைங்கிற ஒரு எழுத்தை கொண்டு, அதை சேர்க்கிறது எதுலன்னா சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற பாகவதத்தினால சேர்க்கிறது மொழியை கொண்டு. அது சேர்க்கிறது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலியை கொண்டு. அது சேர்க்கிறது எப்படின்னு கொண்டீங்கன்னா ஒளியோட வாக்க கொண்டு. அது சேர்க்கிறது எப்படின்னு கொண்டீங்கன்னா வாக்கோட சப்தத்தை கொண்டு. இறைவன் இதுக்குள்ளெல்லாம் சேர்ந்து போறார். இவ்வளவுக்கு மூல காரணம் எது? மனம். எல்லாத்தையும் படைச்சிட்டு ஃப்ரீடம் அப்படிங்கிற சுதந்திரத்தை முன்னிடத்துல கொடுத்துட்டார். எந்த ரூபத்துல கொடுத்தாருன்னா நினைக்க, நினைக்க, நடக்க, கிடக்க, படுக்க. நின்றான், நடந்தான், கடந்தான், எந்த நிலையிலையும் நீ நினைக்கலாம். இந்த 6 விதமான தத்துவத்தில் இருக்கிற தெய்வ சிலைகளை பார்க்கிற போது, நினைக்கிற போது, மந்திர ஸ்லோகாவை சொல்ற போது அவங்க எங்க நமக்கு ரொம்ப கிட்ட வந்துடுறாங்க.
ஆனா நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை. அப்படி தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு கேட்டா, பேய் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, பேய் வந்துருச்சுன்னு, இவனே பேய். அதனால அது கண்களுக்கு தெரியறது இல்லை. இந்த கண்களுக்கு 2 வகையான பார்வை உண்டு, அஞ்ஞான பார்வை, ஞான பார்வை அப்படின்னு. இப்ப நமக்கு வேலை செய்யறதெல்லாம் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஐ சால்டர்மன் சொல்லுவான். இந்த நிலையிலே மந்திர ஸ்லோகங்கள் சொல்ற போது இந்த ஐக்கு முதல்ல பவர் வரும். படுத்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே, கண்ணை திறந்தாவே எதிரில் வர்றவன் தெரியாது, நேரா போய் இடிச்சுப்பான். அதுல பொண்கள் வந்தா கண்ணை திறந்துக்குன்னே போய் இடிப்பான். கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ற போது கண் இமை மூடி, தோல் மூடி, எல்லாம் மூடி, அதுல இருக்கிற 7 திரைகள் மூடி எங்கேயோ நடக்கிற சமாச்சாரம் எப்படி தெரியுது? மனக்கண்ணுக்கு தெரிஞ்சது. அதான் இப்ப நீங்க டெலிவிஷன் இல்லை, என்னது டெலிவிஷன் பாக்குறீங்க, டெலிகாஸ்ட், பிராட்காஸ்ட் சொல்றீங்களா இல்லையா? அந்த கண்ணுக்கு அப்ப ஒரு பவர் வருது. இந்த கண்ணுக்கு சாதாரண கண்ணு, இந்த கண்ணுக்கு பேர் ஊனக்கண், அந்த கண்ணுக்கு பேர் ஞானக்கண். கண்ணில் கூட 2 வகை. இவ்வளவு பண்ணா ஏற்கனவே மூளையில் இருக்கிற 3 பாகத்துல ஒரு பாகத்துல ஒரு இமை அளவு வேலை செய்யற போது அவனுக்கு பேர் ஞானி. அதுக்கு கம்மியா வேலை செய்யற போது அவனுக்கு பேரு விஞ்ஞானி. விஞ்ஞானி விஞ்ஞானி விஞ்சி போனா ஞானி. சாதாரண நிலையில் இருக்கிற போது மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது வேலை செய்யறதே இல்லை. மனம் என்ன செய்யல? மனம் வேலையே செய்யாது. எப்ப பார்த்தாலும் மனம் தூங்கிக்கிட்டே இருக்கும். உடல் மட்டும் விழிப்பு நிலையில அசைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கடியாரத்துல பாத்தீங்கன்னா சின்ன முள்ளையும் பெரிய முள்ளையும் நெரிக்கிற சக்கர பல்லு இருக்கும். அதுக்கு முழுசா அந்த வைண்டிங் கிழி கொடுத்து விட்டுட்டோம்னா சின்ன முள்ள பெரிய முள்ளு பல்லால தள்ளிண்டே வரும். அதுதான் நம்ம பாடி நேச்சர். அது அவங்க வெளியில இருந்து சொல்ல மாட்டாங்க. அந்த வெள்ளை காகிதமும் உள்ளும் தான் சொல்லணும். உள்ள வேலை செய்யும். அது துருத்த நிலையில் தூக்க நிலையில் இருக்கும். மனம் உடல் நமக்கு எப்பவுமே தேங்கின்றிருக்கு. அதுக்கு மூலாதாரமாக இருக்கிறது மனம் தான். அதை நம்ம கட்டினா எப்படி சொன்னா என்ன வர்றது? இந்த வேலை ஈஸியா முடியுது. என்ன முடியுது? அதனால இவ்வளவு சிலைகளுக்கும் ஆயத்தமா ஆதாயமா ஆத்மார்த்தமா இருக்கிறது எது? மனம். அது ஒரு குரங்கோட ஒப்பிட்டார். எதோட ஒப்பிட்டார்? ஆமா, அந்த குரங்க கீழ்நிலைக்கு வச்சு அது தெய்வீக நிலைக்கு ஆயிடுது. அதை மேல்நிலைக்கு அழைச்சிட்டு போடும். அந்த கீழ்நிலையிலேயே தங்க விட்டோம்னா அந்த மனமே வாளோட குரங்கு. அதனால்தான் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன்.